ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஐ வுட் லைக் டு வார்ம் வெல்கம் ஒன் அண்ட் ஆல். தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்க உறுப்பினர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைவர் அவர்களையும் மற்றும் ட்ரெஷரர் அவர்களையும் மற்றும் நம்ம கமிட்டி மெம்பர்கள் அனைவரையும் மற்றும் சீனியர் மெம்பர் அனைவரையும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று GSTR 9 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபினான்ஷியல் இயர் 18-19 சம்பந்தமாக பண்ணுற ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்மளுடைய மீட்டிங். இது வரைக்கும் 17-18 நிறைய மீட்டிங் பண்ணிட்டோம். இன்னைக்கு 18-19 சம்பந்தமாக பண்ண போகிறோம். இந்த மீட்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய GSTR 9Cக்கு வந்து 28ஆம் தேதி அன்னைக்கு சங்கர் நாராயண் சார் வராங்க. அதில் நம்மளுடைய வேல்யூபிள் கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் தயவுசெய்து நோட் பண்ணி வைங்க. முன்னாடியே நீங்கள் அனுப்புறதாலும் அனுப்புங்க, அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓவர் டு பிரசிடென்ட் ஜெயக்குமார் சார். சார் அன்மியூட் பண்ணிங்க சார். இந்த வெபினாரில் கூடியிருக்கும் அனைத்து தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, GSTR 9 அவரு செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு ரிட்டர்ன் அது. அதாவது எங்கெல்லாம் நிறைய பேர் ரிட்டர்ன் செய்யாம விட்டுடுறாங்க, நிறைய தவறுகள் செஞ்சதை வந்து கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு மெஷர் வந்து GSTR 9 மட்டும்தான். அதை தவற விட்டானா கண்டிப்பா வந்து அதுக்கப்புறமா அப்பீலுக்கு தான் போகணும், டாக்ஸும் கட்டணும். 24% டாக்ஸும் கட்ட வேண்டியது நிறைய பேருக்குலாம் இருக்கு. இப்போ இந்த கொரோனா வந்ததுனால நோட்டிபிகேஷன்ஸ்லாம் நிறைய நோட்டீஸ்லாம் அனுப்பாம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த GSTR 9 வந்து எல்லாருமே அப்ளிகபிள் ஆகுதோ இல்லையோ ஃபைல் பண்ணி ஏதாவது ரெக்டிபிகேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சப்ஜெக்ட். இது சம்சுதீன் வந்து மிக கடினமான உழைப்பு, அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருக்காரு. நிறைய பேர் நம்ம நினைப்போம் அவரு தூங்குறதே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து உழைச்சிட்டு இருக்காரு, ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாரும் பயன்பெறுங்க. நம்மளுடைய கூட்டத்துல, அதாவது நம்மளுடைய சங்கத்துல இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெம்பர் கிட்ட தயவு செய்து சொல்லுங்க, எல்லாரும் வந்து இந்த மீட்டிங்கை கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கும் நான் வைக்கிற கோரிக்கையா, ஒவ்வொருத்தரும் தயவு செய்து வந்து முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி சொல்லுங்க. எல்லாருக்குமே கடினமான சூழ்நிலை தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு 100 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பயன் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா அடையன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கு ரொம்ப குறைந்த நபர்களே வராங்க. இப்போ நம்ம அதே மாதிரி வெங்கட்பாலா சார் சொன்னாரு, இந்த நோட்டீஸ்லாம் இமீடியட்டா வந்து ரிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வந்து கவனத்தோட பண்ணுங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இப்ப வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளா கூட ரொம்ப பெருசா இப்ப எடுத்துட்டு போற அளவுக்கு நாளடைவுல இப்ப டிஜிட்டல் மூலியமா தான் வந்து நீங்க ஃபைல் பண்ணணுன்ற அளவுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. எல்லாமே வீடியோ கான்பரன்சிங் அப்பவே நடத்தணுன்ற கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தயவு செய்து எல்லாருமே வந்து இதை அட்டன் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ் ஒரு வாட்டிக்கு 2 முறை வந்து சரி பார்த்துட்டு 2Aவும் ரிகன்சல் பண்ணுங்க. தயவு செய்து போன மாதிரி விட்டுற மாட்டாங்க. 2A ரிகன்சல் பண்ணுங்க, R9, R1, 3B எல்லாத்தையுமே ரிகன்சல் பண்ணுங்க. ஒரு முறை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 2 முறை 3 முறை ரிகன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா டைரக்ட் டாக்ஸும் கிட்டத்தட்ட வந்து இன்டைரக்ட் டாக்ஸும் பக்கத்து பிரதர்ஸ் ஆயிட்டாங்க. எல்லா ஆங்கிள்லயும் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஆஸ் எ கன்சல்டன்ட் தெரியாத விஷயங்களை கிளையண்ட்டுக்கு தயவு செய்து சொல்லித்தாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய கிளையண்ட் வந்து சொல்லாம விட்டுடுறாங்க. காரணம் வந்து இந்த மாதிரி நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணாதான் நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும். அதே மாதிரி நிறைய படிங்க, படிச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்க காரணத்தினால நான் திரு சம்சுதீன் அவர்களை வந்து கிளாஸுக்கு போலான்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங். வெல்கம் வெல்கம் மோகன் சார். ஸ்கிரீன் தெரியுதா சார்? சுந்தர்குமார் சார் ஆடியபிள்? தெரியுது சார். தெரியுது. ஓகே, இஃப் இட் இஸ் எனி ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு GSTR 9 18-19 பார்க்க போறோம். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் வந்து
நம்மளுடைய தலைவர் நீலகண்டன் சாரை வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு மீட்டிங் நிறைய பண்ற காரணம் அப்படின்னா வந்து நீலகண்டன் சார் வந்து முத இனிஷியேட் பண்ணும்போது எனக்கு ட்ரான் 1 GSTR 1 முத மேடையில் எனக்கு வந்து ஏற்றி விட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஸ்டேட் GSTல 3 ஆஃபீஸ் பண்ணியிருக்கோம். வந்தவாசி, விழுப்புரம், விருத்தாச்சலம் 3 ஆஃபீஸ் பண்ணியிருக்கோம். டேலி சப்போர்ட்டருக்கு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து பல சங்கத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் அடுத்த மாதம் KRCயில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க. அதில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா முத வாய்ப்பு கொடுத்த எனக்கு வந்து இந்த மேடைகளை ஏற்றி விட்ட இந்த நேரத்தில் வந்து நீலகண்டன் சாரை வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனோட இருக்கக்கூடிய பயணிகளுடைய செயலாளர் அனந்தராமன் சார், ராஜேந்திர பாபு சார், இவங்க எல்லாம் எக்ஸிஸ்டிங் டீம் எல்லாருமே வந்து நீங்க பண்ணுப்பா, நீ பண்ணுப்பா அப்படின்னு வந்து ஒவ்வொரு வாட்டி என்கரேஜ் கொடுத்து அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில வந்து பேசுற அளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மீட்டிங் பண்றதுக்கு இப்ப இருக்கிற கமிட்டி மெம்பரும் அப்ரூவ் பண்ணதுனால இந்த மீட்டிங் வந்து நம்ம வந்து சிறப்பாக பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? GSTR 9 பொறுத்த வரைக்கும் GSTR 9 வந்து ஆனுவல் ரிட்டர்ன். இது எவரி ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணும்போது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் வந்து 31 டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஃபினான்ஷியல் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ண ரிட்டர்ன் இது வந்து எலக்ட்ரானிக்லி காமன் போர்ட்டல் தான் ஃபைல் பண்ண முடியும். இந்த ரிட்டர்னை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 41/2020 டேட்டட் 5th May 2020 வந்து 30th September 2020 வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தற்சமயம் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கோ இன்னைக்கு வரைக்கும் 30th Septemberன்னு இருக்கு. அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இப்போ இதுக்கு நோட்டிபிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதனுடைய செக்ஷன்ஸ் பார்க்கும்போது 44 சப்செக்ஷன் 1ல வந்து பார்க்கணும், செக்ஷன் 35(5)லையும் பார்க்கணும், ரூல் நம்பர் 18லையும் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா மோர் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இன்னும் கிடைக்கும். எந்தெந்த இடத்துல எந்த செக்ஷன் கவர் ஆகும், எந்த ரூல் கவர் ஆகும் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடு உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? முத GSTR 9 வந்து ஒரிஜினலா ஃபார்ம்ஸ் வந்து 39/2018ல கொடுத்தாங்க, டேட்டட் 4th 9/2018. அடுத்து இந்த ஃபார்ம் வந்து டிக்ளேர்னு இருந்த ஃபார்ம் வந்து மேர்டு டூரிங் த இயர்னு வந்து மாடிஃபை பண்ணாங்க. இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 74/2018 டேட்டட் 31st December 2018 வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபார்ம் இன்னும் வந்து கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது வந்து திருப்பி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, சிம்பிளிஃபைடு வந்து கொடுத்துட்டாங்க. CBSE சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு நான் வந்து கையாள முடியும்ன்றது சொல்றேன். நம்ம மீட்டிங் வந்து பேசுறாரு தமிழ்நாடு. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 56 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதுல எந்த டேபிள் வந்து ஆப்ஷனல், எந்த டேபிள் மேண்டேட்டரி அப்படின்னு கொடுக்கக்கூடிய இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் 9C அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து மாடிஃபைல வந்து 56/2019 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2017-18 பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டேட் இஸ் 31st December. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வாட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து 7th February 2020 வந்து 17-18 வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சாங்க. இப்போ 18-19 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரிஜினல் டேட் 31st December. இப்போ 3 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து 30/9 கொடுத்துருக்காங்க. It has been changed, revised number 3 third time 30th 9/2020 notification number 41/2020. இப்போ இந்த ஆனுவல் ரிட்டர்னுக்கும் இந்த புக்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது வந்து என் புக்ஸ் நான் எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதர் தன் அப்பீல் கேஸா இருந்ததுன்னா வந்து 72 மாசம் வந்து மெயின்டைன் பண்ணணும். 72 months from the due date of annual return. ஆனுவல் ரிட்டர்ன்ல வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே அமையுதுன்றது ஒரு கருத்து. இப்போ இந்த ஆனுவல் ரிட்டர்ன் டியூ டேட்ல இருந்து 72 மாசம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ற டேட் ஃபார் எக்ஸாம்பிள் 30th 9/2020 இருந்ததுன்னா 30/9/26 வரைக்கும் இந்த புக்ஸை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அதர் தன் அப்பீல் கேஸ் அப்படியா இருந்தா நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆபீசர்ஸ் நோட்டீஸ் போடுறதுக்கு சார் இப்ப சொன்னாங்க இல்லையா பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் போடுறதுக்கு காலகட்டங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்மிட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த 2000 பெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரிட்டர்ன் கூட நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா வந்து இதுக்கு வந்து within 5 years from the due date of annual return. ஃபார் எக்ஸாம்பிள் 30/9 நீங்க சொன்னீங்கன்னா
30/9/2025 வரைக்கும் வந்து ஆபீசர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு சிங்கிள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் 30/9/2025. இப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது ஆபீசர்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்கு காலகட்டங்கள் நீங்க டியூ டேட் ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் முடிச்சதுல இருந்து வித்வுட் ஃப்ராட் கேஸா இருந்ததுன்னா 73 சப்செக்ஷன் 10ல வந்து 3 வருஷத்துல ஆர்டர் போட்டுருவாங்க. ஃப்ராட் கேஸா இருந்ததுன்னா within 5 years from the due date of annual return. சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 மாசம் 2 இயர் 2 இயர்ஸ் 9 மந்த்துக்குள்ள சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இது வித்வுட் ஃப்ராட் கேஸ். ஃப்ராட் கேஸா இருந்ததுன்னா வந்து 4 இயர்ஸ் 6 மந்த்துக்குள்ள வந்து உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் ஆர்டர் போடுறதுக்கு 5 இயர்ஸ், வித்வுட் ஃப்ராட் கேஸ்னா 5 இயர்ஸ், வித்வுட் ஃப்ராட் கேஸ்னா 3 இயர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு டீடைல்ஸ். ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சது எவ்வளவு நாள் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளவு நாள்ல சோகாஸ் நோட்டீஸ் போடுவாங்க, எவ்வளவு நாள்ல ஆர்டர் போடுவாங்க, எவ்வளவு நாள்ல பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் போடுவாங்க, இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுக்கிறதுக்கு செக்ஷன் வைஸ் கோட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் புக்கில் எடுத்து இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் மோர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்க்கும்போது வந்து யாருக்கு பொருந்தாது அப்படின்னா வந்து ஐஎஸ்டிஎனுக்கு 6 ஜிஎஸ்டிஆர் 6 பண்றவங்களுக்கு பொருந்தாது, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு பொருந்தாது, என்ஆர்டிபிக்கு பொருந்தாது, டிடிஎஸ் பர்சனுக்கு பொருந்தாது, டிசிஎஸ் பர்சனுக்கு பொருந்தாது, ஓஐடிஆர் நோட்டிபிகேஷன் நம்பர் 30/2019 28/6/2019 பண்றவங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் வந்து பொருந்தாது. இவங்களுக்கு எல்லாம் GSTR 9 தேவை கிடையாது. இந்த GSTR ஆனுவல் ரிட்டர்ன்ல there are category of 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. GSTR 9 1 2 3 1ம் 3Bயும் தான் இப்ப தற்சமயம் பண்றோம், 2 3 பண்றது கிடையாது. இப்படி பண்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர் 1 2 3 பண்றவங்க வந்து GSTR 9 ஃபைல் பண்ணணும். இதை என்ன சொல்லிட்டாங்க 2017 18 18 19 பொறுத்த வரைக்கும் வந்து 2 crores உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ஆப்ஷன், 2 crores மேல இருக்கவங்களுக்கு வந்து மேண்டேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 47/2019. ஆப்ஷனல் கொடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாமான்னு கேட்டா அது வந்து சரியான அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான். இதுல ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து இதுல கை வைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. ஆகையால் ஆப்ஷனல் இருக்குன்னு சொல்லி ஃபைல் பண்ணாம இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். 2 கோடிக்கு மேல GSTR 9 பண்றவங்களுக்கு இட் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 47/2019 டேட்டட் 9/10/2019. GSTR 9A பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி தான் இருக்கிறதுனால அதுக்கும் வந்து ஆப்ஷனல். காம்போசிஷன் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றவங்க வந்து GSTR 9A ஃபைல் பண்ணுவாங்க. இதுல பார்க்கும்போது வந்து நீங்க ரிட்டர்னே ஃபைல் பண்ணல அப்படின்னா வந்து இது வந்து டீம்டு ஃபர்னிஷ்ட் ஆயிடும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அந்த ரிட்டர்ன் எனக்கு வந்து பொருந்தல, ஆனா போய் செக் பண்ணா இன்னைக்கு கிட்டத்தட்ட பெனால்டி லேட் ஃபீ பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வருது. HGST 20,000 ரூபாய், CGST 20,000 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க ஃபைல் பண்ணாத கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு லேட் ஃபீ வந்து அதிகமா வந்துடும். அதனால எவ்வளவு தள்ளி போதும் அதான் ப்ராப்ளம் வந்துடும். அதனால தயவுசெய்து கவனமா நீங்க பார்க்கணும்னு சொல்றோம். 9A பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்ஷனல் 17 18 and 18 19. GSTR 4 19 20 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாசம் லாஸ்ட் டேட், அது உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றோம். இதுல பக்கத்துல இந்த ஸ்லைட்ல பக்கத்துல எந்த செக்ஷனு எந்த ரூலு எல்லாமே கொடுத்துருக்கும், அது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து 9B பொறுத்த வரைக்கும் இ-காமர்ஸ் ஆபரேட்டருக்கு வந்து பொருந்தும். இது வந்து 1/10/2018 வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனா ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை பண்ணல. ஆகையால் 2000 ஃபினான்ஷியல் இயர் 18-19 பொறுத்த வரைக்கும் 9B வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? 9C பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கோடிக்கு இருந்ததை வந்து 5 கோடிக்கு மேல இருந்தாதான் மேண்டேட்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது வந்து என்ன சொல்றாங்க, இப்போ 2 கோடிக்கு இருந்ததை but it has been changed in financial 18-19 whose turnover exceed of 5 crores by notification number 16/2020 dated 23/3/2020 third amendment rules 2020 one time relief கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து one time relief financial year 18-19 your turnover more than 5 crores மேல போனா அட்ராக்ட் ஆகும். along with the audited annual accounts and reconciliation statement chartered accountant or cost accountant நீங்க வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த 4 கேட்டகரி ஃபார்ம் தான் வந்து annual return forms.
அக்ரிகேட் டர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது 5 கோடியா 2 கோடியா கால்குலேட் பண்ணும்போது இந்த பேசிஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணணும். ஆல் இன்ட்ரஸ்டேட் ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் ஆர்சிஎம் கிடையாது. எக்ஸம்ப்டட் சப்ளைல 3 கேட்டகரி இருக்கு. நில் ரேட்டட், எக்ஸம்ப்டட் சப்ளை, நான் ஜிஎஸ்டி சப்ளை, நான் டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் சப்ளைன்றது வந்து ஆல்கஹால், லிக்யூர் அண்ட் கன்சப்ஷன் பிளஸ் 5 ஸ்பெசிஃபைட் ஆஃப் பெட்ரோல் ப்ராடக்ட், பெட்ரோல் இன்க்ளூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், அவியேஷன் ஃபியூல். இது எல்லாமே சேர்ந்ததுதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னு தெரியணும். எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், a person having a same PAN to be computed all India PAN basis. ஓகேங்களா? ஒரு ஆல் இந்தியா பேன் பேசிஸ்ல நீங்க வந்து பார்க்கணும். ஒர்க் பண்ணும்போது எனக்கு 3 பிரான்ச் இருக்குன்னா அந்த 3 பிரான்ச்சோட டர்ன் ஓவரை கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இதுல எது சேர்க்கக்கூடாது அப்படின்னா சிஜிஎஸ்டி சேர்க்கக்கூடாது, எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ்க்கு சேர்க்கக்கூடாது, யூடிஜிஎஸ்டி டாக்ஸ் சேர்க்கக்கூடாது, ஐஜிஎஸ்டி டாக்ஸ்க்கு சேர்க்கக்கூடாது, காம்பன்சேஷன் சேர்க்கக்கூடாது, ஆர்சிஎம் சேர்க்கக்கூடாது. இப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆஃப் 2 crores மேல போச்சுன்னா அப்ளிகபிள் ஃபார் 9A, கிராசிங் ஃபார் 5 crores மேல போச்சுன்னா அப்ளிகபிள் ஃபார் 9C அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து GSTR 1 3Bயும் ஃபைல் பண்ணாதான் GSTR 9 ஃபைல் பண்ண முடியும். GSTR 9 ஃபைல் பண்ணாதான் 9C ஃபைல் பண்ண முடியும். GSTR நம்பர் மஸ்ட் ஆக்டிவ். எனக்கு 2 பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச் இருந்து என்னுடைய டர்ன் ஓவர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1,20,00,000 வந்து தமிழ்நாடு, 1 கோடி ரூபா அதர் ஸ்டேட்ல இருந்ததுன்னா 2,20,00,000 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ GSTR 9 கம்பல்சரி ஃபார் ஆல் பிரான்ச்சஸ் GSTN வைஸ் வரும். ஓகேங்களா? ஆனுவல் ரிட்டர்ன்ல அடிஷனல் லைபிலிட்டியை வந்து டிக்ளேர் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடிஷனல் லைபிலிட்டி ஷுட் டிக்ளேர் 1890, நாட் டிக்ளேர் இந்த GSTR 1 3Bல டிக்ளேர் பண்ணனாலும் அடிஷனல் லைபிலிட்டி நீங்க டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணி நீங்க பேமெண்ட் கட்டி DRC 03 பே பண்ணீங்கன்னா அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் இது கேஷா தான் வரணும், கிரெடிட்ல அவைல் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க DRC 03ல பண்ணீங்க அப்படின்னா ஆபீசர் வில் அக்னாலஜ் DRC 04 வந்து கொடுப்பாங்க. இது ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா வரல, ஆனா வந்து ஆக்ட்ல இருக்கு. இது வந்து போக போக சரியாயிடும். இந்த GSTR 9ல எந்த ஒரு இன்புட் டாக்ஸும் விட்ட இன்புட் டாக்ஸை எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. ஓகேங்களா? இன்புட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3Bல போட்டு தான் நீங்க ரூட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ரிவர்சலும் வந்து இந்த ஃபார்ம்ல பண்ண முடியாது, DRC 03 தான் பண்ணன்றது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கு இருந்தா GSTR 9 ஆப்ஷனல், GSTR 9C நாட் அப்ளிகபிள், வைட் நோட்டிபிகேஷன் நம்பர் 47/2019. என்னுடைய டர்ன் ஓவர் 2 கோடியிலிருந்து 5 கோடிக்கு மேல போகுது அப்படின்னா GSTR 9 இஸ் மேண்டேட்ரி, GSTR 9C இஸ் ஆப்ஷனல் given for the benefit. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் நம்பர் 16. More than 5 crores na GSTR 9 is mandatory, GSTR 9C is mandatory, wide notification number 16/2020, 23rd March 2020, CGST 3rd amendment rules. ஓகேங்களா? இப்போ த்ரெஷ்ஹோல்ட பொறுத்த வரைக்கும் 2 கோடிக்கு கீழே இருந்த ஆப்ஷன், 2 கோடியிலிருந்து 5 கோடி, 2 கோடிக்கு மேல போனாலே வந்து GSTR 9 வந்து மேண்டேட்ரி. 9C பொறுத்த வரைக்கும் வந்து 5 கோடிக்கு மேல போனா மேண்டேட்ரி. ஓகேங்களா? GSTR 9 பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு வந்து அது பொருந்தாது, தேவைப்படுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த GSTR 9 பண்ணும்போது நீங்க கவனமா வந்து 2 பிரஸ் ரிலீஸ் பார்க்கணும். பிரஸ் ரிலீஸ் 4th June 2019ல கொடுத்த பிரஸ் ரிலீஸ், 3rd July 2019ல கொடுத்த பிரஸ் ரிலீஸ், சர்க்குலர் நம்பர் 124/43/29 dated 18/11/2019ல கொடுத்த இது 3ஐயும் பார்க்கணும். along with the relaxation notification number 56/2019 பார்க்கணும். ஓகேங்களா? once file பண்ணா you cannot revise பண்ண முடியாது. most of the field is auto populated, some field are manual. ஓகேங்களா? நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் வந்து இந்த இயர் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீங்க வந்து கட்டாயமா 9ம் ஃபைல் பண்ணணும், GSTR 10ம் ஃபைல் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க ஏதாவது 20% பிளஸோ 20% மைனஸோ நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ரெட் மார்க்ல வந்து அலர்ட் வந்து வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறோம்னா வந்து நான் வந்து ஏப்ரல் வந்து ஆகஸ்ட்
அதாவது ஃபுல் இயர் என்டையர் இயருமே நான் ரெகுலரா இருக்கேன். அப்படி ரெகுலரா இருந்தா GSTR 9 ஃபைல் பண்ணணும். நான் ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ரெகுலரா இருக்கேன். செப்டம்பர்ல நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு அன்ரிஜிஸ்டர்ட் டெலிவரி ஆயிடுறேன். அப்படின்னா 9 ஃபைல் பண்ணணும், 10 ஃபைல் பண்ணணும். காம்போசிட் டாக்ஸ் பேயரை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கேன், செப்டம்பர்ல ரெகுலர் மாறுறேன், அதுக்கப்புறம் அந்த இயரை சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது. அப்படி இருந்தால் ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் GSTR 9A ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர்ல இருந்து GSTR 9 ஃபைல் பண்ணணும். காம்போசிட் வந்து ஏப்ரல் 18 டு ஆகஸ்ட் 18 9A, செப்டம்பர் டு மார்ச் 9, ஒரு ரிட்டர்ன் 2 ஃபீஸ். ஓகேங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா நான் எல்லாமே காம்போசிட்டா தான் இருக்கேன் அப்படின்னா நான் 9A ஃபைல் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ 9A ஃபைல் பண்ணும்போது வந்து இதுக்கு ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா நான் தேவையில்லை. நான் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். GSTR 9A காம்போசிட் இருக்கவங்க GSTR 10 வந்து ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஜெனரலோட சினாரியோ கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து லேட் ஃபீ வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய், CGST HGST 100 ரூபாய், மேக்ஸிமம் வந்து 0.25 ஸ்டேட் டர்ன் ஓவர். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் உடனே தெரியும். IGSTக்கு எந்த ஒரு லேட் ஃபீயும் கிடையாது. இப்போ நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆபீசர் will give for GSTR 3A நோட்டீஸ் கொடுப்பாங்க. டிஃபால்டர் செக்ஷன் 146ல கொடுக்குறாங்க. 15 நாள் நீங்க ஃபைல் பண்ணலாம். ஜெனரல் பெனால்டி 25,000 ரூபாய், CGSTக்கும் GSTக்கு 25,000 ஜெனரல் பெனால்டி கொடுக்கறதுக்கு பவர்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து சில SOP வந்து ப்ரொசீஜர் லாஸ்ட் GSTR 4 கிளாஸ்லேயே கொடுத்துருந்தோம். அந்த கிளாஸ்ல என்னென்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த சர்க்குலர் நம்பர் 129 செக் பண்ணி SOP இந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ GSTRல இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனல் ஃபார்ம்ஸ் எப்படி கையாளுறது அப்படின்னு பார்க்கும்போது GSTR 9 has been divided into 6 parts, 19 tables கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து அந்த SOPல இருக்குது. லாஸ்ட் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்லைட்ல நீங்க செக் பண்ணுங்க எப்படி நோட்டீஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரி பீரியட் கொடுப்பாங்க. நான் லாஸ்ட் GSTR 4ல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்மளுக்கு சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவர் பண்ணணும், இது ஸ்கிப் பண்றாங்க. GSTR 9ல வந்து பார்ட் 1ல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இயர், GSTR நம்பர், லீகல் நேம், ட்ரேட் நேம். லீகல் நேம் பேன் நம்பர் பேஸ் பண்ணி வரும், ட்ரேட் நேம் கம்பெனி பேஸ் வரும். இது வந்து பார்ட் 1ல வந்து பேசிக் டீடைல் 3 டேபிள்ஸ். பார்ட் 2 டீடைல் ஆஃப் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் மேர்டு டூரிங் த இயர். ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி டிக்ளேர்டு இருந்தது, இப்போ மேர்டு டூரிங் த இயரா மாத்திட்டாங்க. இதுல என்ன பிரிக்கிறாங்க? டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5 வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். டேபிள் நம்பர் 4ல வந்து டாக்ஸ் இஸ் பேயபிள், டேபிள் நம்பர் 5 டாக்ஸ் இஸ் நாட் பேயபிள். டேபிள் நம்பர் 4ல வந்து என்ன வரும்? அட்வான்ஸ் வரும், அவுட்வர்ட் சப்ளை வரும், இன்வர்ட் சப்ளை வரும், மேர்டு டூரிங் த இயர் வரும். ஓகேங்களா? இது டாக்ஸ் இஸ் பேயபிள். டாக்ஸ் இஸ் நாட் பேயபிள்னா டேபிள் நம்பர் 5 வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பார்ட் நம்பர் 2ல வரக்கூடாது. பார்ட் நம்பர் 3ல வந்து ஐடிசியை வந்து ட்ராக் பண்றாங்க. ஐடிசி டூரிங் த இயர் அவைல்டு எவ்வளவு, ரிவர்ஸ்ட் எவ்வளவு, இன்எலிஜிபிள் எவ்வளவு, அதர் ஐடிசி GSTR 2A ட்ராக் பண்றாங்க, அதர் ஐடிசியை ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 4 வந்து டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்ட் ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 5 இஸ் த பில்லர் ஆஃப் ஃபார்ம்ஸ். 1819 உண்டானது 1920ல வந்து நான் ஏதாவது அப்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தா, டெபிட் நோட் கொடுத்திருந்தா டேபிள் நம்பர் 10, ஏதாவது லெஸ் பண்ணியிருந்தா கிரெடிட் நோட் பண்ணியிருந்தா 1819 உண்டானதை 1920ல லெஸ் பண்ணியிருந்தா டேபிள் நம்பர் 11, 1819 உண்டானதை 1920ல ரிவர்ஸ் பண்ணா டேபிள் நம்பர் 12, 1819 உண்டானதை 1920ல ஐடிசி அவைல் பண்ணா டேபிள் நம்பர் 3. டேபிள் நம்பர் 10க்கும் டேபிள் நம்பர் 11க்கும் உண்டான டிஃபரன்ஸ் டேபிள் நம்பர் 4ல நீங்க காட்டணும். ஓகேங்களா? அடுத்து வந்து அதர் இன்ஃபர்மேஷன். சார் மியூட் போடுங்க சார் ப்ளீஸ். அதர் இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரைக்கும் டேபிள் நம்பர் 5 டிமாண்ட் இஸ் ரீஃபண்ட். டேபிள் நம்பர் 6 இஸ் இன்ஃபர்மேஷன் காம்போசிட் டாக்ஸ் பேல எவ்வளவு வந்து வாங்கியிருக்கீங்க, டீம்டு சப்ளை ஜாப் ஒர்க் பத்தி கேட்கறாங்க, அப்ரூவல் பேசிஸ் பத்தி கேட்கறாங்க. 17 அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் HSN கோட், 18 இஸ் இன்வர்ட் சப்ளை ஆஃப் HSN கோட், 19 இஸ் லேட் ஃபீ. இஃப் யுவர் டியூ டேட் 39 இருந்ததுன்னா 110ல இருந்து ஆக்டிவ் ஆயிடும். இந்த அதர் இன்ஃபர்மேஷன் டேபிள் நம்பர் 15 டு டேபிள் நம்பர் 19 இஸ் ஆப்ஷனல். நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து பார்க்கும்போது ரிட்டர்ன்ல பார்க்கும்போது who is the biggest ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது GSTR 1 பெருசா சார் கிறுக்காதீங்க சார், தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் அனோடேஷன் பண்ணாதீங்க சார் ஸ்லைட்ல ப்ளீஸ். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார் ப்ளீஸ் சார். அதாவது வந்து who is the biggest ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது GSTR 1 பெருசா, GSTR 3B பெருசா அப்படின்னு பார்க்கும்போது GSTR 3B இஸ் a biggest ரெக்கார்ட். ஓகேங்களா?
ஜிஎஸ்டிஆர் 3B பெருசா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பெருசான்னு கேட்டீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் ஜிஎஸ்டிஆர் 1ல போட்டேன் 3Bல போடல அப்படின்னா வந்து 3B தான் நம்ம பார்க்கணும். 3Bல டாக்ஸ் நீங்க ரூட் பண்றீங்க. அதனால வந்து 3Bல நான் டாக்ஸ் அதிகமா கட்டியிருக்கேன். ஒரே நிமிஷம். த்ரீபியில டாக்ஸ் நான் வந்து சரியா கட்டிட்டீங்கன்னா 3Bயை நீங்க வந்து போகணும். ஜிஎஸ்டிஆர் 1 ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது 9 பொறுத்த வரைக்கும். இதுல என்னென்ன ரெக்கார்ட்னா ரெக்யர்மெண்ட் நம்ம செக்லிஸ்ட் பார்க்கணும். ரெக்யர்மெண்ட் பார்க்கும்போது 3B, GSTR 1, GSTR 2A, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் இயர் GSTR 9ல 17, 18ல டேபிள் நம்பர் 10, 11 ஏதாவது டிக்ளேர் பண்ணிருக்கீங்களான்னு தயவு செஞ்சு பார்க்கணும். இந்த ரெக்கார்ட் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிட்டர்ன் ஃபார்ம் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒரு கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் தயவு செஞ்சு நீங்க வந்து நான் 3B போட்டிருக்கேன், 2A வந்திருக்கு, GSTR போட்டிருக்கேன், GSTR 3B போட்டிருக்கேன் ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கு. இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தயவு செஞ்சு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்றது தாழ்மையா கேட்கிறோம். இதெல்லாம் வளமையா உங்களுக்கு தெரியும். ஃபார்ம்ஸ்குள்ள என்டர் பண்றாங்க, ரிட்டர்ன் பண்றது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதுல வந்து இதுல ஒரே விஷயம் வந்து என்னன்னா GSTR 1 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணிருப்பீங்க, EVC போடாம இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஆகையால் நீங்க தயவு செஞ்சு எல்லா மாசமும் சப்மிட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜனவரியில சப்மிட் பண்ணா பிப்ரவரியில சப்மிட் பண்ண முடியும். ஜனவரியில வந்து நான் OTP போடாம நான் நெக்ஸ்ட் மந்த் OTP போட்டு அக்செப்ட் பண்ணும். அப்போ வந்து நீங்க OTP போடல அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. அப்ப ஆக்டிவேட் ஆகலாம் உங்க ரிட்டர்ன்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. அதுவும் நீங்க சரி பண்ணிருந்தீங்கன்னா கஸ்டமர் கேர்ல டைப் பண்ணி எனக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? ஆன்லைன்ல போறோம். ஆன்லைன்ல போகும்போது வந்து சார் சுந்தரகுமார் சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ. இப்போ வந்து இந்த இதுல என்ன சொல்றாங்க, நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுதுக்கு எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்து ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்கு எந்த ஒரு அவுட்வர்ட் சப்ளை இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்வர்ட் சப்ளை இருக்கக்கூடாது, எந்த ஒரு கிரெடிட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரீஃபண்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லைபிலிட்டி இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா நீங்க நில் போட்டு ஃபைல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நில் வந்து எஸ் போட்டு ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா வந்து நோ போட்டு உள்ள நீங்க ரிட்டர்னை பார்த்துட்டு பேங்க் சார்ஜ் ஏதாவது வந்திருக்கும், அதெல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்க எஸ் போட்டு போடாதீங்க. நீங்க வந்து நோ போட்டு உள்ள ரிட்டர்னை போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி போடுங்கன்றது ஒரு தாழ்மையான கருத்து. இந்த ரிட்டர்ன்ல இப்போ புதுசா வந்திருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு 3 SCS ஃபார்மேட், சிஸ்டம் கம்ப்யூட்டர் சம்மரி ஃபார்மேட் வந்து 3 ஃபார்மேட் இது வரைக்கும் கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து 8A அப்படின்னு வந்து ஒரு புதுசா ஒரு ரிப்போர்ட் வந்து GSTR 9ல டேபிள் நம்பர் 8Aல ஒரு வேல்யூ வருது. அது என்ன வேல்யூ எங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை அப்படின்னு அதுக்கு டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த 8A வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அது எக்ஸல் கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்கும்போது அப் டு டேட் வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து தெளிவா வந்து 1 இயர்னா 1 இயர் கரெக்டா கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட் மோஸ்ட்லி நான் 2-3 கேஸ் பார்த்தேன், சரியா தான் இருக்கு. அந்த ஃபிகர்ல வரதும் GSTR 9ல வரக்கூடிய 8Aவும் ஃபிகர்ஸ் கரெக்டா இருக்கு. நீங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க எக்ஸல் அழகா கொடுத்துருக்காங்க. புதுசா வந்து ஆப்ஷன்ஸ் இதுல 3 மெத்தட் தான், அதாவது 9 GSTR 1 3B PDF ஃபார்மேட்ல இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து டேபிள் நம்பர் 4 அவுட்வர்ட் சப்ளை GSTR 1 ட்ராக் பண்றாங்க, GSTR 3B RCM ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 5 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸம்ப்டட் டர்ன்ஓவர் GSTR 1 ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 6 வந்து 3B ட்ராக் பண்றாங்க, ITC 1 ட்ராக் பண்றாங்க, ITC 2 ட்ராக் பண்றாங்க, TRAN 1 ட்ராக் பண்றாங்க, TRAN 2 ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 7 ITC 3 3B ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 8 GSTR 2A ட்ராக் பண்றாங்க. டேபிள் நம்பர் 9 3B ட்ராக் பண்றாங்க. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 10 11 12 13 வந்து நீங்க இந்த இயர் டாக்ஸ் நெக்ஸ்ட் இயர் கட்டியிருந்தீங்கன்னா 3Bல கட்டியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்களா ஃபிகர் ஆட்டோ காப்பீட் ஆகாது, நீங்களா போடுற ஃபிகர். 10க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் தான் வந்தா 14ல கொடுக்கணும். 15 16 17 இஸ் ஆப்ஷனல். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃபார்ம் போறதுக்கு இதுதான் வந்து நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒரு 4 சிச்சுவேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் 10 சிச்சுவேஷன் கொடுத்துருக்கிறோம். ஃபார்ம் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் 18-19ல உண்டானது 18-19 டிக்ளேர் பண்ணா எப்படி, 18-19 உண்டானதை 19-20ல டிக்ளேர் பண்ணா எப்படி,
18-19 டிக்ளேர் பண்ணல, 19 டிக்ளேர் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் நான் டிக்ளேர் பண்ணல, ஆனுவல் ரிட்டர்ன் இப்பதான் ஃபைல் பண்ணுவாரு, அப்ப எப்படி கையாடுறது? 2018-19ல 17-18 ரெக்கார்டு உள்ள வந்து நம்ம போட்டிருக்கோம், அதை எப்படி இந்த ஃபார்ம்ல கையாடுறது அப்படின்னு பாக்குறது தான் நம்ம வந்து இந்த இது வந்து முக்கியமான ஒரு தருணம். இந்த தருணத்தை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா கேளுங்க. இது வந்து நான் 18-19 உண்டானது 18-19 போட்டா டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5 எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கோம் பாருங்க, இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? 17-18 டிரான்சாக்ஷன் 18-19 போட்டா அது ஆட்டோ பாப்ட் ஆகும். அப்படி ஆகினா அதை நீங்க எடுத்துட்டு கரெக்டான ஃபிகரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டேபிள் நம்பர் 4 அண்ட் டேபிள் நம்பர் 5 வரும். டேபிள் நம்பர் 9ல டாக்ஸ் பெய்டு காலம் மட்டும் சேர்த்து வரும். அதை நீங்க வந்து அப்படியே அதுல கை வைக்க முடியாது. அப்போ நீங்க வரக்கூடிய ஆட்டோ பாப்புலேட் ஃபெசிலிட்டி, அந்த ஃபெசிலிட்டியை நீங்க யூ கேன் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18-19 போட்டிருந்தா டேபிள் நம்பர் 10 and 11 நான் இன்னைக்கு வரைக்கும் போடலன்னா இப்போ டேபிள் நம்பர் 4 and 5ல போட்டு டிஆர்சி 03 கட்டி பணத்தை கட்டி டிஆர்சி 03 அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டணும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ல இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃபார்முக்குள்ள போக போறோம். சுந்தரகுமார் சார் ஓகேவா? ஓகே 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 சார். எல்லாம் விசிபிளா இருக்கா? எல்லாம் கேக்குதா? ஆடியோல கேக்குதா? கிளீனா சார். வெரி கைண்ட் ஆஃப். இப்போ வந்து ஃபார்ம்ஸ்குள்ள போகிறோம். என்ன பார்த்தோம்? த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டா என்ன, இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு பொருந்தாது, பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ டேபிள்ல வந்து நம்ம வந்து இது அடிக்கடி பார்த்த டேபிள் தான். ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடா சொல்றேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லலனாலும் சிம்பிளிஃபைடா உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் நீங்க செக் பண்ணலாம். இது 3BM GSTR 18-19 உண்டான ரெக்கார்ட் மட்டும்தான் வரும். தயவு செஞ்சு டீடைல் ஆஃப் அட்வான்சஸ், இன்வர்ட், அவுட்வர்ட் சப்ளைஸ் made during the year you have to capture with 2018-19 ரெக்கார்ட் மட்டும் தான் கேப்சர் பண்ணணும். tax is payable, tax கட்டியிருந்த ட்ராக் பண்ற டேபிள் நம்பர் 4. ஓகேங்களா? இதுல நீங்க ஏதாவது ஹைலைட் பண்ணீங்கன்னா ரெட் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் நம்பர் 4 வரும்போது இது வந்து B2C டிரான்சாக்ஷன் வந்து ட்ராக் பண்றோம். இந்த B2C டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது வந்து B2B2 B2C, B2B2 unregistered person, B2B2 e-commerce holder. ஓகே, இது டெபிட் நோட் கிரெடிட் நோட் டெட் பண்ணி தான் காட்டணும். B2CS B2CL எல்லா என்டையருமே வந்து நீங்க இதுல தான் நீங்க கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் டு கன்சியூமர் போற டிரான்சாக்ஷன் 4A, பிசினஸ் டு பிசினஸ் போற டிரான்சாக்ஷன் B2B 4B. ஓகேங்களா? இந்த 4B பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு ரிஜிஸ்டர்ட் பர்சன், ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு UIN ஹோல்டர், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், கான்சுலேட், எம்பசி, இ-காமர்ஸ் ஆபரேட்டர், இதெல்லாம் நீங்க வந்து கேப்சர் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் டாக்ஸ் கட்டி. இன்க்ளூடிங் டீம்டு சப்ளை ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி, டிஸ்டிங்க்ட் பர்சன், இன்ட்ரஸ்டட் ஆல் ஷுட் வில் கம் அண்ட் ஹியர். ஓகேங்களா? இதுல சேர்க்கக்கூடாத ஐட்டம் வந்து இதெல்லாம் சேர்க்கணும். இந்த ஐட்டம் சேர்க்கக்கூடாது. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல போடக்கூடிய இதை சேர்க்கக்கூடாது. ஃபார்வர்டிங்ல வந்து RCM வந்து ரிசிபியன் கட்டுவாங்க, அதை இங்க ட்ராக் பண்ணக்கூடாது. டெபிட் நோட் கிரெடிட் நோட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன சொன்னாங்க, கிராஸ் லெவல்ல புக் பண்ண சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh கிரெடிட் நோட் 20,000 இருந்ததுன்னா இங்க 1 lakhம் கிரெடிட் நோட்ல 20,000 உங்களுக்கு ட்ராக் பண்ண சொன்னாங்க. இப்போ அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ B2B பொறுத்த வரைக்கும் ட்ராக் பண்ண போறோம். அடுத்தது வந்து 4C ஜீரோ ரேட்டட் சப்ளை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து நீங்க வந்து இது வந்து 2 subsection 23ல டிஃபைன் பண்றாங்க. IGST செக்ஷன் 16 IGST ஆக்ட்ல கவர் பண்றாங்க. ஜீரோ ரேட் இது கம் அண்டர் 2 கேட்டகரி, எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், SEZ டெவலப்பர், SEZ யூனிட் ட்ராக் பண்றாங்க. இது வந்து வித்தவுட் LUT வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அப்படி பண்ணக்கூடிய டாக்ஸ், அதாவது வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் கிளைம் ரீஃபண்ட்னு ஒரு காலம் இருக்கு. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் IGST கிளைம் அன்யூட்டிலைஸ்டு ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கட்டி போன வித்தவுட் LUT வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு இருந்தா இந்த காலம் 4Cல ட்ராக் பண்ணணும். 4Dல வந்து SEZ ட்ராக் பண்ணணும். டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீம்டு எக்ஸ்போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 2 subsection 39ல வந்து டிஃபைன் பண்றாங்க. செக்ஷன் 147ல கவர் பண்றாங்க. டீம்டு எக்ஸ்போர்ட் ஒன்லி கவர் அண்டர் குட்ஸ் ஒன்லி. நோட்டிபிகேஷன் நம்பர் 48/2017 டேட்டட் 18/10/2017ல வந்து கொடுக்குறாங்க. இது EOU அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? EOU, EHTP, STP, BTP,
அப்படின்னா பயோடெக்னாலஜி பார்க் இந்த மாதிரி வர சம்பந்தம் எல்லாம் இந்த டிரான்சாக்ஷன்ல வரும். ஒரே ஒரு கொஸ்டின் 0.1% டீம்டு 0.1% மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இதுல போடணுமா போடக்கூடாதா? ஒரே ஒரு கொஸ்டின் 0.1 மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் டீம்டு எக்ஸ்போர்ட்ல காட்டணுமா வேற எந்த காலம் காட்டணுமா? ஒரே ஒரு கொஸ்டின் சார்ட்ல ஏதாவது போட முடிஞ்சா சார்ட்ல போடுங்க ப்ளீஸ். $0.1 மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எந்த காலம்ல காட்டணும்? ஏதாவது சொல்லலாம். சைலண்டா போயிட்டே இருக்கேன். Pre-wood export, sir. சார் Pre-wood export. டீம்டு எக்ஸ்போர்ட் வேற யாராவது சொல்லலாமா? ப்ளீஸ் ட்ரை பண்றீங்க. குட். 0.1 மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எந்த காலம்ல காட்டணும்? ஓகே, அது வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ல காட்டக்கூடாது. ஒரே விஷயம் 4B ல காட்டணும். 4B ஓகேங்களா? 4E ல டீம்டு எக்ஸ்போர்ட்ல வராது. அதனால வந்து 4B ல காட்டணும். தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளவுதான் இருக்கு. டீம்டு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நோட்டிபிகேஷன் நம்பர் 48 ஆஃப் 2017 பாருங்க, EOU EPCG லாம் வரும். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அட்வான்ஸுக்கு குட்ஸுக்கு எதுவுமே கிடையாது. இந்த இயர்ல கிளியரா இருக்கு. சர்வீஸ்க்கு மட்டும்தான் கட்டணும். நோட்டிபிகேஷன் நம்பர் 66 ஆஃப் 2017, டேட்டு 15/11/2017 வந்து வருது. செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் D ல வந்து கவர் பண்றாங்க. ரூல் நம்பர் 56(3) ல கவர் பண்றாங்க. நோட்டிபிகேஷன் சொல்லிட்டோம். பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அன்அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இந்த இடத்துல ட்ராக் பண்ணணும். இது கவனமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து 9.3 வரும். 9.4 இந்த இயர்ல கிடையாது. 9.4 நெக்ஸ்ட் இயர்ல தான் ப்ரொமோட்டர் பில்டர் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு நீங்க வந்து ரைஸ் பண்ணிருப்பீங்க. செல்ஃப் இன்வாய்ஸ் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் F ல கவர் ஆகுது. ஸ்பெசிஃபைட் குட்ஸ் ஸ்பெசிஃபைட் சர்வீஸ்க்கு வரும். ஸ்பெசிஃபைட் குட்ஸ்னா கேஷ் ஆன் ஹெட், நாட் பீடர், BD ரேப்பர்ஸ், டொபாக்கோ லீவ் சில்க், ராக் காட்டன், சப்ளை ஆஃப் லாட்ரி, யூஸ்ட் வெஹிக்கிள் சீஸ்டு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் குட்ஸ்ல வரும். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் GTA, லீகல் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் இதெல்லாம் வரும். குட்ஸுக்கு நோட்டிபிகேஷன் நம்பர் 4/2017, சர்வீஸ்க்கு நோட்டிபிகேஷன் 13/2017 அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். 9.3 வரும். 9.4 இந்த இயர்ல கிடையாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். கிரெடிட் நோட், டெபிட் நோட். கிரெடிட் நோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்க கிரெடிட் நோட் வந்து ரைஸ் பண்றது வந்து ரைஸ் பை டாக்ஸ் பேயர் தான் ரைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய இன்வாய்ஸ்ல டாக்ஸ் வேல்யூ டாக்ஸ் சார்ஜோ நான் அதிகமா போட்டுட்டேன் அப்படின்னா கம்மி பண்றதுக்கு உண்டான நோட் கிரெடிட் நோட். அதிகப்படுத்தணும் அப்படின்னா டெபிட் நோட். கிரெடிட் நோட்டுக்கு டைம் லிமிட் வந்து செப்டம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் whichever is earlier. டெபிட் நோட்டுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன். இங்க டெபிட் நோட் ட்ராக் பண்றீங்க, கிரெடிட் நோட் ட்ராக் பண்றீங்க. ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பில் டேட்டு பில் நம்பர் சேஞ்ச் பண்ணா அது அமெண்ட்மெண்ட் கிடையாது. வேல்யூ டிஃபரன்ஸ் ஆனா மட்டும் அமெண்ட்மெண்ட். இந்த காலம் கூட்டி வரக்கூடிய இடம் இந்த இடம். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 4I ல இருந்து 4L வரைக்கும் உண்டானதை வந்து என்னால காட்ட முடியல, சரியா காட்ட முடியல அப்படின்னா நீங்க 4B 4E அப்படின்னா வந்து இந்த இடத்துல இது வந்து ஆட்டோமேட்டிக்கா B2C வந்து நெட்டு தான். 4B ல இருந்து 4E வரைக்கும் நீங்க நெட் பண்ணியே காமிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh minus 30,000 கிரெடிட் போட்டா 70,000 நீங்க ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இருந்தா போடுறது நல்லது, இல்ல அப்படின்னா நீங்க மாதிரி நெட் பண்ணி காட்டிக்கலாம். டேபிள் நம்பர் 4 அவுட்டோர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம். டேபிள் நம்பர் 5 பொறுத்தவரை டாக்ஸ் இல்லாம பே பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இப்போ இதுக்கு பிஃபோர்ல ஒரு காலம் வந்து இல்லையா, கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட். ஆக்சுவலி அது வந்து நம்ம வந்து R1ல வந்து கிரெடிட் நோட் காட்டுறோம் இல்லையா, டிஃபால்ட்டா வந்து டெபிட் நோட்டா செலக்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ அது வந்து இப்போ வந்து டெபிட் நோட்ல இருக்கு. ஆக்சுவலா அது கிரெடிட் நோட். ஆனா அவங்க வந்து டிஃபால்ட்டா டெபிட் நோட் செலக்ட் பண்ணிட்டு டெபிட் நோட்டா கிளைம் பண்ணிட்டாங்க. எந்த அது இயர்? ரெக்டிஃபை பண்ண முடியுமா? எந்த இயர்? ஆக்சுவலி 17, 18 ஒன்றும் அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல 9. நீங்க வந்து கரெக்டான ஃபிகர் இப்ப நீங்க போட்டுடலாம்ல. இப்போ அது அந்த இடத்துல மட்டும் நம்ம மானிட்டரியா கரெக்டான ஃபிகர் போட்டுக்கலாமா? ஆமாமா. நீங்க அதுதான் ஒரு ஃபெசிலிட்டி. நீங்க ஆ. கரெக்டான ஃபிகர் போட்டுக்கலாம். டாக்ஸ் தான் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா நீங்க டிஆர்சி 03 கொஸ்டின் நம்பர்ஸ் கடைசியில கேட்கலாம். தயவு செஞ்சு இந்த இது முடிச்சுக்கிறோம் பார்ட். ஓகேங்களா? ப்ளீஸ். ஓகே சார். வெரி கைண்ட். எக்ஸாம்டா பொறுத்த வரைக்கும் டேபிள் நம்பர் 5. டேபிள் நம்பர் 5ல பார்க்கும்போது டாக்ஸ் கட்டாம இருக்கிறது. இதுக்கு வந்து 0 ரேட் எக்ஸ்போர்ட் கேட்குறாங்க. இதுக்கு வந்து எல்யூடி கட்டாம இருக்கணும். எஸ்சிஇசட் சப்ளைக்கு எல்யூடி இருக்கணும். இதுல ஒரே விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா வந்து எல்யூடியை வச்சு நீங்க டாக்ஸ் போடாம இருந்தீங்கன்னா குட்ஸா இருந்ததுன்னா வித்தின் 3 months இன்வாய்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் பண்ணதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? 96A ரூல் நம்பர் 96A. இதே சர்வீஸா இருந்தது அப்படின்னா வந்து நீங்க ஃபாரின் ரியலைசேஷன் பேமெண்ட் வித்தின் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கணும். இது பண்ணல அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் செல்லுபடி ஆகாது. தயவு செஞ்சு நீங்க வந்து அதை நம்பிக்கை பார்த்துக்கணும். அப்படின்றபடி 96A ரூல் நம்பர் சிஜிஎஸ்டி ரூல்ல பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார்வர்டிங் சார்ஜ் நான் வந்து பில் பண்ணும்போது டாக்ஸ் நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஜிடிஏவா இருக்கேன். நான் பில் ரைஸ் பண்ணும்போது ரிசிபியன்ட் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். ஓகேங்களா? எக்ஸம்டட், நில் ரேட், நான் ஜிஎஸ்டி சப்ளை இது எல்லாமே வந்து எக்ஸம்டட் தான். எக்ஸம்டட் குட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் 2/2017, சர்வீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2017. ஓகேங்களா? நான் ஜிஎஸ்டி சப்ளைல வந்து இது நான் ஜிஎஸ்டி, எக்ஸம்டட், நில் ரேட், நோ சப்ளை எதுக்குமே டாக்ஸ் வராது. எல்லாமே எக்ஸம்டட் தான். அதுல ட்ராக் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு எக்ஸம்டட் நில் ரேட் எந்த காலம்ல போடணும்னு தெரியல அப்படின்னா யூ ஹேவ் டு கேப்சர் வித் எக்ஸம்டட் காலம்ல கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸம்டட் நில் ரேட் சொல்லிட்டேன். எக்ஸம்டட் நில் ரேட் நான் ஜிஎஸ்டி சப்ளை தெரியல. அதாவது 5D 5D to 5F வரைக்கும் தெரியலாம். 5Dல ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நான் ஜிஎஸ்டி சப்ளை பொறுத்தவரைக்கும் ஆல்கஹால் 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லிட்டோம். நோ சப்ளை பொறுத்தவரைக்கும் ஷெட்யூல் 3 இருக்கக்கூடிய சேல் ஆஃப் லேண்ட் ஒரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரியிலிருந்து நான் டாக்ஸபிள் டெரிட்டரி சப்ளை பண்ணா, ஐசி சப்ளை பண்ணா இதெல்லாம் ஷெட்யூல் 3ல வரும். இது நோ சப்ளைல டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ இருக்க எக்ஸாம்பிள்ஸ். இதுல கிரெடிட் நோட் அங்க என்ன 4 டேபிள் சொன்னாங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. 5Hல இருந்து 5K வரைக்கும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னா 5Aல இருந்து 5F வரைக்கும் நெட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் நோட், டெபிட் நோட், அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிற பாக்ஸ் இந்த பாக்ஸ். டேபிள் நம்பர் அவுட்டோர் பொறுத்த வரைக்கும் வந்து டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5 ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாம் வளமையா லாஸ்ட் இயர்ல பார்த்ததுனால ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஃபார்ம்ஸ் எங்க கேப்சர் பண்ணணும்னு தெரியும். இப்போ டேபிள் நம்பர் 4 5 முடிச்சாச்சு. டேபிள் நம்பர் 6க்கு போறோம். டேபிள் நம்பர் 6 போகும்போது வந்து என்ன வருது அப்படின்னா வந்து ஒரு எவரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிளைம் ஐடிசி பண்ணா ஒரு 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். The dealer should have possession of tax invoice or debit note கையில இருக்கணும். குட்ஸ் அல்லது சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கணும். பில் டு ஷிப்டுக்கு இது பொருந்தாது. ஏன்னா அது ரிசீவ் பண்ணதா கருதப்படும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க டாக்ஸ் கட்டியிருக்கணும். ஒன்று கேஷாவோ கிரெடிட்டாவோ கட்டியிருக்கணும். லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்தால் தான் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்தால் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். டெப்ரிஷியேஷன் 1 lakh வந்திருக்கு. 18,000 ரூபா வந்து டாக்ஸ்னா அந்த 1 lakhக்கு தான் நீங்கள் வந்து டெப்ரிஷியேஷன் போடணும். 1,18,000 டெப்ரிஷியேஷன் போட்டால் இன்புட் டேக்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு இன்புட் டேக்ஸை வந்து இருக்கிற கண்டிஷன் 16 சப்செக்ஷன் 2 கண்டிஷன் சொல்லிட்டு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பிசினஸ் பர்பஸ் பண்ணா எனக்கு ஐடிசி கிடைக்கும். அதர் தன் பிசினஸ் பர்பஸ் பண்ணா ஐடிசி கிடைக்காது. நான் போத் பண்ணா ரிவர்சல் இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் குட்ஸ் வச்சு நான் போத் பண்ணா வந்து ரிவர்சல் இம்பார்ட்டன்ட். நான் டாக்ஸபிள் சப்ளை பண்றேன் எனக்கு ஐடிசி கிடைக்கும். ஜீரோ ரேட் சேல் பண்ணா ஐடிசி கிடைக்கும். எக்ஸாம்பிள் சப்ளை பண்றேன் அப்போ நோ ஐடிசி. போத் பண்றேன் எக்ஸாம்பிளும் பண்றேன் டாக்ஸபிளும் பண்ணா அப்போ ரூல் நம்பர் 42 காமன் கிரெடிட் ரிவர்சல் வரும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்க்கும்போது இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து சார் ஓகே வந்து செக்ஷன் 43A சப்செக்ஷன் 4 அப்படின்னு வந்து
செக்ஷனை வந்து கொடுத்தாங்க. இது நோட்டிஃபை பண்ணல. நோட்டிஃபை பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து புதுப்பித்தல் வந்துடும், நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்படின்னு இருக்கும்போது வந்து என்ன பண்ணாங்க, 36(4) அப்படின்னு வந்து ஒன்று கொண்டாங்க. 36(4) வரும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஆக்ட் வந்து அப்பா மாதிரி, ரூல்ஸ் வந்து பையன் மாதிரி. அப்பாவே இல்லாம பையனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் வந்து 36(4) எல்லாருமே அப்செக்ட் பண்ணாங்க. ஆக்டே வரல, ரூல் வந்துருச்சு அப்படின்னு வந்து அப்செக்ட் பண்ணாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, இன்வாய்ஸ் டெபிட் நோட் நாட் அப்லோடட் சப்ளையர் பை GSTR ஒன்ல அவங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா 20% வரைக்கும் கொடுத்தாங்க. 9/10 இருந்து 31/12 வரைக்கும் வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 49/2019 9/10/2019 கொடுத்தாங்க. இதுக்கு வந்து எவ்வளவு 20%. அப்புறம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் 75 ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து 10% கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்து COVID-19 இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து நீங்க வந்து கம்பைன் பண்ணி செப்டம்பர் மந்த், ஆகஸ்ட் மந்த் ரிட்டர்ன் செப்டம்பர் ஃபைல் பண்றோம் இல்லையா, அன்னைக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ இதுதான் சாதாரண ஒரு அடிப்படை. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் ஒரு ஃப்ளோர் போடுறேன். என்னன்னா வந்து ஜனவரி 2020 கொஸ்டின் நம்பர் 1. ஜனவரி 2020 என்னுடைய பர்ச்சேஸ் 1 lakh, GSTR 2Aல 50,000 வந்திருக்கு. அந்த 50,000 எலிஜிபிள் கிரெடிட். 10% கிரெடிட் வந்து கிடைக்கும், 5,000 ரூபாய் கிடைக்கும். இதுல நான் எவ்வளவு இன்புட் டாக்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு ஜனவரி 2020 எனக்கு இன்புட் டாக்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? சுந்தரகுமார் சார் யாராவது கேட்கிறாங்களா? யாரும் கேட்கல சார். எவ்வளவு கிடைக்கும்? நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம்ல, நம்ம தான் பண்றோம். ஜனவரி 2020 ஃபைல் பண்ணோம். என்னுடைய 3Bல வந்து இது வந்து பர்ச்சேஸ் வந்து இன்புட் டாக்ஸ் 1 lakh இருக்கு. 2Aல 50,000 வந்திருக்கு. இன்புட் எவ்வளவு கிடைக்கும்? 55,000 சார். கொஸ்டின் நம்பர் 2. பிப்ரவரி 20 என்னுடைய பர்ச்சேஸ் இன்புட் டாக்ஸ் 1 lakh. 2Aல வந்து ஒரே நிமிஷம். Admin is requested to remove control of screen. அதாவது 1 lakh இருக்கு, 2Aல 50,000 வந்திருக்கு. அப்போ 50,000 ஆச்சு. அப்ப பிப்ரவரி 2020 வந்து எனக்கு எவ்வளவு இன்புட் கிடைக்கும்? 55. வேற யாரும் ஆன்சர் பண்ணலாமா? ஒருத்தர் ஃபுல்லாவே கிடைக்கும் சார் 1 lakh. யாருங்க சார் சொல்றது? ஹரிபாபு. சூப்பர் சார். அதான் அது பிப்ரவரியை பொறுத்து பிப்ரவரி 20 இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் கம்பைன் பண்ணி பாத்துக்கலாம்னு சொன்னதுனால இந்த கால்குலேஷன் நீங்க ஆகஸ்ட்ல வச்சுக்கலாம். தவிர நீங்க பிப்ரவரியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் கிளைம் எலிஜிபிலிட்டி ஆஃப் இன்புட் டாக்ஸ் 1 lakh. கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து 55,000 ரூபாய் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபார்ம்ஸ்குள்ள போக போறோம். இந்த ஃபார்ம்ஸ்குள்ள போகும்போது டேபிள் நம்பர் 6ல பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோ பாப்புலேட் 6A வந்து நீங்க 3Bல என்ன ஃபைல் பண்ணி ஆட்டோ பாப்புலேட்டடு. இதுல வந்து ரிஜிஸ்டர்ட் டீலரா இருக்கிறத வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ண சொல்றாங்க. இன்புட் டாக்ஸ்னா என்ன, இன்புட் கேபிட்டல் குட்ஸ்னா என்ன, இன்புட் சர்வீஸ் என்ன ட்ராக் பண்ண சொல்றாங்க. RCMO பொறுத்த வரைக்கும் 6C 6Gல வந்து ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ட்ராக் பண்ண சொல்றாங்க. இதுலயும் வந்து 3 இதெல்லாம் பிரிக்க சொன்னதை டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா வந்து 6Bல இருந்து 6Eல வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது போட முடியல அப்படின்னா நீங்க இன்புட்ல போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? RCM பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டரா அன்ரிஜிஸ்டரா தெரியல அப்படின்னா வந்து நீங்க ரிஜிஸ்டர்ட்ல 6Dல வந்து போட்டுக்கங்கன்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க 56/2019ல. பொறுத்த வரைக்கும் 6B ட்ராக் பண்றது ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் B2B, 6C 6D இஸ் RCM. ஓகேங்களா? இதுல வந்து இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இம்போர்ட்டை பொறுத்த அதே மாதிரி 6Eல வந்து நீங்க இன்போர்ட்ல போட்டுக்கலாம், இன்புட்ல போட்டுக்கலாம். நீங்க எவ்வளவு கிளைம் பண்றீங்களோ அதை நீங்க போடணும். அதாவது ஒண்ணு இல்ல, நீங்க பைஃபர்கேட் பண்ண ஃபிகரை வந்து பிரிக்கிறாங்க. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்னா எவ்வளவு, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா எவ்வளவு, ISTN எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பிரிச்சு போட்டுறீங்க. ஓகேங்களா? ரீக்ளைம் அப்படின்னு சொல்லும்போது 180 நாள்ல சப்ளையருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து நீங்க வந்து 37ல ரிவர்சல் ஆகும். திருப்பி பேமெண்ட் கொடுத்த அப்புறம் வந்து அதை நீங்க கிளைம் பண்றதுக்கு உண்டான காலம் தான் ரீக்ளைம். இந்த ரீக்ளைம் பண்றதுக்கு எந்த ஒரு காலகட்டங்களும் கிடையாது. நீங்க எப்போ வேணா கிளைம் பண்ணலாம். இந்த ரீக்ளைம் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு பொருந்தாது. ஓகேங்களா? அப்போ ஒரு சண்டே கிரெடிட்டார்ல
ஒரு பேலன்ஸ் காமிச்சிங்கன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் 180 நாளைக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணணும். என்னைக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அந்த இன்புட் எடுத்துக்கலாம். அது எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கிளைம், ரீக்ளைம். ஒரே நிமிஷம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி சரி பண்ணி இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்ததுன்னா வரக்கூடாது. நீங்க போட்ட ஃபார்மை நீங்க பைப்ரிகேட் பண்றீங்க, வந்தது அப்படின்னா 1 lakh இருக்கு, நீங்க 90,000 போட்டீங்க, 10,000 டிஃபரன்ஸ் வந்ததுன்னா நீங்க டிஆர்சி 03 டாக்ஸ் கட்டிட வேண்டியதான். அந்த டிஃபரன்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சார். ட்ரான் 1 ட்ரான் 2 பொறுத்த வரைக்கும் டிரான்சிஸ்டர் ஸ்டார்ட் டிரான்சிஸ்டர் வந்து கிளைம் பண்ணோம். இது 1718 நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டோம். எழுதி வச்சிருந்தேன் 1718 நம்ம கிளைம் பண்ணிட்டோம். அது வந்து சில பேர் 1819 லேட்டா டைம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கேஸ் வந்து அந்த மாதிரிலாம் இங்கே ஃபிகர் இங்கே வரும். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா வந்து 1718 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியா சார், மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். ஓகே, இப்போ ட்ரான் 1 ட்ரான் 2 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது. நாமளே லாக் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு சார். அது என்னன்னா இருக்கு, பேசுங்க சார். அனந்தராமன் சார் பேசுங்க சார். அதை பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். ஓகே, இப்போ ட்ரான் 1 ட்ரான் 2 பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் இயரே கிளைம் பண்ணாச்சு. இந்த வருஷம் திருப்பி ஆட்டோ பாப்புலேட்டர் வந்து உட்காருது. தயவு செஞ்சு இந்த இடத்த கவனமா பாருங்க. லாஸ்ட் இயர் ட்ரான் 1 ட்ரான் 2 கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த காலமை வந்து நீங்க எடுத்துடணும். தயவு செஞ்சு ஆட்டோ பாப்புலேட்டர் திருப்பி ட்வைஸ் டைம் இந்த இயரும் ஆகுது. ஆகையால் தயவு செஞ்சு நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ட்ரான் 1 ட்ரான் 2 கிரெடிட்டை பைஃபரேட் பண்றீங்க. பைஃபரேட் பண்ணி எனி அதர் ஐடிசி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து கிளைம் பண்ற ஐடிசி 1 ஐடிசி 2 ஓகேங்களா? அதுக்கு நீங்க ஃபார்ம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபார்ம் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க காம்போசிட்ல இருந்து நீங்க வந்து ரெகுலரா வரீங்க. ரெகுலரா வரீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து அந்த இன்புட்டை கிளைம் பண்றீங்க. அப்புறம் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ல இருந்து பார்ட்னர்ஷிப்பா மாறுறீங்க. பார்ட்னர்ஷிப்ல இருந்து பேடுன்ற மாறீங்க. ஐடிசி 2 கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல கிளைம் பண்றது ரூல் நம்பர் 40 ஐடிசி 1 ஐடிசி 2 வந்து ட்ராக் பண்ணும். இந்த ட்ராக் பண்ணீங்கன்னா டேபிள் நம்பர் 6ல வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் டேபிள் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும். டேபிள் நம்பர் 7ன்றது ரிவர்சல். இந்த ரிவர்சலை பொறுத்த ரூல் நம்பர் 37 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் 180 டேஸ். ஐஎஸ்டிஎல கிரெடிட் கொடுத்தா ரூல் நம்பர் 39. ரூல் நம்பர் 42 அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு இன்புட் டாக்ஸ்ல வந்து ஒரு டாக்ஸபிளும் பண்றீங்க, எக்ஸாம்பிளும் பண்றீங்கன்னா அது வாங்கின உடைய இன்புட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோரோட பேசிஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ரிவர்சல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய் இருக்கு. என்னோட எக்ஸாம்பிள் டாக்ஸபிள் டர்ன் ஒரு 5 lakhs இருக்கு, எக்ஸாம்பிள் டர்ன் ஒரு 5 lakhs இருக்கு. அப்போ என்டையர் டர்ன் ஒரு 10 lakhs ஆச்சு. அப்போ என்டையர் 10,000 கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிளைம் பண்ணக்கூடாது. 5,000 மட்டும் தான் கிளைம் பண்ணணும் அப்படின்றது ஒரு அடிப்படை. அதுக்கு ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லென்த்தியா ப்ராப்ளம்னா நீங்க வந்து காமன் கிரெடிட், அதாவது டாக்ஸபிளும் பண்றீங்க எக்ஸாம்பிளும் பண்றீங்க அப்படின்னா காமன் கிரெடிட் ரிவர்சல் ரூல் நம்பர் 42. நான் எக்ஸாம்பிளும் பண்றேன் டாக்ஸபிளும் பண்றேன், ஒரு கேபிட்டல் குட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரூல் நம்பர் 43 வந்து கவர் ஆகும். இதெல்லாம் ரிவர்சல் சம்பந்தது. ஓகேங்களா? இது என்ன 17.5 இன்எலிஜிபிள் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பிளாக்டு கிரெடிட்னு சொல்லுவாங்க. பிளாக்டு கிரெடிட்னு சொல்லும்போது வந்து என்னென்ன ஃபிகர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா வந்து ஃபுட் பிவரேஜ், அவுட்டோர் கேட்டரிங், பியூட்டி பார்லரு, இந்த மாதிரி 17.5ல வரக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிழமையா தெரியும். இது எல்லாமே நீங்க கிளைம் பண்ணக்கூடாது. அப்படி கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்படின்றது அப்படி பண்ணியிருந்தா இப்போ நீங்க ரிவர்சல் பண்ணிடலாம். டிஆர்சி 03 ஏதாவது ட்ரான் 1ல நான் போட்டதை திருப்பி நான் ரிவர்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ரிவர்சல்ல வந்து காலம் கொடுத்துடணும். ட்ரான் 2 ரிவர்சல் கொடுத்துடணும். இதுக்கு ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து 7Aல இருந்து 7E வரைக்கும் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா வந்து நீங்க வந்து 7Hல ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ட்ரான் 1 ட்ரான் 2 மட்டும் கட்டாயமா அதுலதான் போடணும்னு கொடுத்துட்டாங்க. அது கவனிக்க வேண்டிய ரிலாக்ஸேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதை எனி அதர் ரிவர்சல் ஐடிசி 03 அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணி அந்த ஃபார்ம் கொடுத்துருந்தீங்க, நேஷனல் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் கணக்கு எழுதுனீங்கன்னா டாக்ஸபிள் இதுவும் இருக்கும், எக்ஸாம்பிள் இன்கமும் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அவங்க 50% தான் அலௌடுனா 50% ரிவர்சல் இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரி வந்து இங்கே ரிவர்சலில் போடணும். ராங்லி அவைல்டு இந்த எக்ஸஸ் ஐடிசி வந்து வந்தால் இந்த இடத்துல போடணும். இந்த மாதிரி வந்து போடக்கூடிய ரிவர்சல் தான் டேபிள் நம்பர் 7. டேபிள் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் வந்து ஜிஎஸ்டிஆர் 2A ட்ராக் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டிஆர் 2A ட்ராக் பண்ணும்போது ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. 2 பேருக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகலைன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம நீலகண்டன் சார் சொன்னார். அது கஸ்டமர் கேர் நம்ம கேட்கறதுக்கு மெயில் போட்டு சொல்லியிருக்கோம். இப்போ ஜிஎஸ்டிஆர் 2A இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இதுக்கு தான் நியூ ஃபெசிலிட்டி 8A கொடுத்துருக்காங்க. இந்த 8A தான் வந்து எக்ஸல் ஃபார்மேட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிகர் ஆட்டோ பாப்புலேட் ஆகுது கரெக்டாக இருக்கு. 6Bல இங்க என்ன ட்ராக் பண்ணீங்களோ 6Bல இங்க என்ன ட்ராக் பண்ணீங்களோ இந்த ஃபிகர் வந்து 8Bல வந்து உட்காந்துரும். இப்போ ஏதாவது நீங்க வந்து இந்த இயர் உண்டான நெக்ஸ்ட் இயர்ல கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து அப்போ இந்த 8Cலையும் காட்டுவீங்க, டேபிள் நம்பர் 13லையும் காட்டணும். ஓகேங்களா? 17-18 பொறுத்த வரைக்கும் வந்து 31/2019 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. 18-19 பொறுத்த வரைக்கும் வந்து 20/10/2019 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அது நல்லா வளமையா தெரியும். அப்போ இந்த 8Cயை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போடணும். இதுல டிஃபரன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்க அதிகமா இருந்தது அப்படின்னா எனக்கு அவைல் பண்ண அது வந்து எனக்கு வந்து அவைல்மெண்ட் இல்லை, இது இன்எலிஜிபிள் அப்படின்னு. அதான் உமாமகேஸ்வரன் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா வந்து நான் வந்து 3Bல வந்து வெறும் எலிஜிபிள் வரைக்கும் எடுத்திருக்கேன், இன்எலிஜிபிள் நான் எங்கேயுமே காட்டலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து இங்க ரூட் பண்ணி நான் எனக்கு அவைலபிள் பட் நாட் இன்எலிஜிபிள் அப்படின்னு காட்டிடலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் அதே மாதிரி ட்ராக் பண்றாங்க, லோக்கல் ட்ராக் பண்றாங்க, ஓவர்சீஸ் ட்ராக் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ரெக்கன்சிலேஷன் கொடுக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. டேபிள் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் வந்து டாக்ஸ் பேயபிள் டாக்ஸ் பெய்டும் கொடுக்குறாங்க. இது ஆட்டோ, இதை வந்து நீங்க மாடிஃபை பண்ணலாம். டேபிள் டாக்ஸ் பேயபிள் டாக்ஸ் பெய்டை வந்து பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா 2017-18 போட்ட டாக்ஸ் பேயபிளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பேயபிள நீங்க கழிச்சு காட்டிடுங்க. இந்த பெய்டு அதிகமா இருக்கும். இந்த பாக்ஸுக்கும் டேபிள் நம்பர் 4ல வரக்கூடிய ஃபிகரு டேபிள் நம்பர் 4ல 17-18 ஆட்டோ பாப்புலேட் ஆச்சுன்னா அதை நீங்க லேபிள்ல கழிச்சிட போறீங்க. லைபிளிங் டூரிங் இந்த இயர் மட்டும் தான் இங்க கொடுக்க போறோம். இதுல வந்து இந்த டேபிள் நம்பர் 4ல வரக்கூடியதும் லாஸ்ட் இயர் டேபிள் நம்பர் 10 டேபிள் நம்பர் 11 வந்து கழிச்சு வரக்கூடிய ஃபிகர் இங்க போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இங்க டாக்ஸ் சேர்த்து தான் போகும். அதாவது 17-18 சேர்த்து தான் போகும். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ லாஸ்ட் இயர் 2017-18ல டேபிள் நம்பர் 10 டேபிள் நம்பர் 11 காலத்தை செக் பண்ணீங்கன்னா ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து தெரிய வேண்டிய விஷயம். பில்லர் ஆஃப் ஃபார்ம்ஸ் டேபிள் நம்பர் 10, 11, 12 இது உங்களுக்கு சொன்னோம். இதை வந்து ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் உண்டான நெக்ஸ்ட் இயர்ல போட்டீங்கன்னா டேபிள் நம்பர் 10, இந்த இயர் உண்டான நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்ணீங்கன்னா டேபிள் நம்பர் 11, இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்ண டேபிள் நம்பர் 12, இந்த இயர் உண்டான நெக்ஸ்ட் இயர்ல கிளைம் பண்ணீங்கன்னா டேபிள் நம்பர் 13. இதுல வந்து 12 13 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 10க்கும் 11க்கும் உண்டான ஏதாவது பேயபிள் இருந்தா பெய்டு வரும் தனியாக காட்டிடுறோம். அதாவது வந்து என்னுடைய 18-19 நான் வந்து கேப்சர் பண்ணல, 19-20ல கேப்சர் பண்ணிருக்கேன். அதுக்கு உண்டான டேபிள் நம்பர் இந்த இடத்துல வந்து எவ்வளவு டாக்ஸ் போடுறோமோ அந்த டாக்ஸ் டேபிள் 10க்கும் 11க்கும் உண்டானது மட்டும் பேயபிள் அண்ட் பெய்டு மட்டும் காமிச்சா போதும். டேபிள் நம்பர் 15 பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ரீஃபண்ட் இஸ் ஆப்ஷனல். 16 இது வந்து காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, டீம்டு சப்ளை ஜாப் ஒர்க்கர் நீங்க வந்து வித்தின் 1 இயர்ல நீங்க வாங்கி ரிசீவ் பண்ணணும். இன்புட்ஸா இருந்தா வித்தின் 3 இயர்ஸ் கேபிட்டல் குட்ஸ் தான் ரிசீவ் பண்ணணும். அப்ரூவல் பேசிஸ் தான் 6 மாசம் ரிசீவ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அது வந்து டீம்டு சப்ளைவா மாறும். அது என்னையில இருந்துன்னா நீங்க என்னைக்கு சப்ளை பண்ணீங்களோ அன்னையில இருந்து வந்து மாறும். அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கேப்சர் பண்றது இது ஆப்ஷனல். அவுட்வர்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் வந்து HSN இஸ் ஆப்ஷனல். இதுல என்ன கொடுத்தாங்கன்னா வந்து 1 crore அது எல்லாமே முன்னாடி பார்த்தோம். இது ஆப்ஷனல். இன்வர்ட் ஆப்ஷனல். லேட் ஃபீ வந்து 110ல 39 இதுவாக இருந்தால் 110ல வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஃபார்மை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகலை, ஓரளவுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுனால இட் வில் டேக் மோர் தென் 20 minutes ஆகும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தேவராஜ் சார் மீட் போடுங்க சார், மீட் போடுங்க சார் தேவராஜ் சார். இப்போ கம்ப்யூட் லைபிலிட்டி அப்படின்னு போட போகிறோம். கம்ப்யூட் லைபிலிட்டி போட்டோடனே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும்.